ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போல மேற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஸ்ட்ரோ வசந்த் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் குரு பகவான் என்னென்ன நன்மைகளையும் பாதகங்களையும் கொடுக்க போகிறார் என்று தெளிவாக பார்ப்போம். தற்பொழுது மிதுன ராசியில் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/5/2026 அன்றும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2/6/2026 அன்றும் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்கும் ராசி கடகராசி ஆகும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் தன் உச்ச ராசியில் சஞ்சரிப்பார். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் ஓர் முழு சுப கிரகம் ஆவார். அவர் எவ்விடத்திற்கு பயிற்சியானாலும் அதிக அளவு கெடுதல்களை கொடுப்பதில்லை. தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெற போகிறார். 8ஆம் இடம் பொதுவாக கெடு பலன்களையே அதிகம் கொடுக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, தரித்திரம், அவமானம், விபத்து, உடல்நல பிரச்சனைகள், மீளா வியாதிகள், அடிமை உத்தியோகம் போன்றவற்றை ஏற்படுத்தும். அதே போல் சில நன்மைகளையும் கொடுக்கத்தான் செய்யும். இடமாற்றம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு திடீர் லாபம், பரம்பரை சொத்து கிடைப்பது, உயில் மூலம் சொத்து கிடைப்பது, ஷேர் மார்க்கெட், லாட்டரி போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை அடைவது போன்றவை 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களாகும். தனுசு ராசிக்காரர்கள் இக்குரு பயிற்சிக்கு பிறகு வேலையில் அலைச்சலும் திடீர் மாற்றங்களையும் சந்திப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். தேவையற்ற முதலீடுகளை இக்காலத்தில் தவிர்ப்பது நல்லது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பது கிடைக்கும். சவாலான சூழ்நிலைகள் உருவாகும். சமாளித்து முன்னேறுவீர்கள். தொடர் போராட்டம், அலைச்சல் வாழ்வில் சலிப்பை ஏற்படுத்தும். எது நடந்தாலும் சமாளிக்கலாம் என்ற மனநிலை இருக்கும். நிம்மதியான உறக்கத்தை பெறுவீர்கள். எந்த ஒரு செயலிலும் தடை தாமதத்திற்கு பிறகே அதில் ஆதாயம் கிடைக்கும். ஒரே முயற்சியில் கிடைப்பது என்பது நடக்காத காரியம். தொடர் முயற்சிகள் அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும். முக்கிய முடிவெடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறுவதால் வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் குறைவாகவே இருக்கும். குரு பகவானானவர் அறிவு, செல்வம், திருமணம், மனைவி, குழந்தை, அந்தஸ்து, செல்வாக்கு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாகும். இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைவது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். மனவேதனைகளை கொடுக்கக்கூடிய சில துன்பங்களும் ஏற்படும். அனைவராலும் வெறுக்கப்பட சூழ்நிலையும் உருவாகும். வயிற்று பகுதியிலும் கல்லீரலிலும் பிரச்சனைகள் ஏற்படும். ஆசிரியர்கள், குருமார்கள், ஆன்மீகவாதிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களில் கவனமாக இருங்கள். வீண் விரயங்கள் உண்டாகும். பிறரிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பெண்களால் வீண் வம்பு வழக்கு போன்றவை வரப்போகிறது. கருத்து வேறுபாடுகளால் தாய் வழி உறவும் பாதிக்கப்படும். தாய் வழி உறவுகளால் பழிவாங்கப்படுவீர்கள். அவமானமும் சந்திக்க நேரிடும். நீர்நிலைகளில் குளிக்கும் பொழுது கவனம் தேவை. பிள்ளைகளாலும் அவமானம் ஏற்படும். குரு பகவான் தங்கத்திற்கும் காரகர் என்பதால் தங்க நகையை கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பினான்ஸ் மற்றும் அடகு கடை, தங்க மதிப்பீட்டாளர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருந்தீர்கள் என்றால் தங்கத்தை சோதிக்கும் பொழுது மிகுந்த கவனமாக இருங்கள். கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஏமாற்றப்படலாம். அதனால் அவமானங்களையும் வழக்குகளையும் சந்திக்க நேரிடும். இக்காலகட்டத்தில் பிரச்சனைகள் உங்களை தேடி வரப்போவதில்லை. நீங்கள் தான் பிரச்சனைகள் தேடி போக போகிறீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அக்கம் பக்கத்து வீட்டார்கள் மூலம் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். நீங்கள் வேலை செய்யும் இடங்களிலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசி நேயர்கள் பொதுவாக அடிமை தொழிலை செய்ய விரும்புவதில்லை. எனவே இக்காலத்தில் வேலை இழக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்தாலும் அவரின் விசேஷ பார்வையானது நன்மை அளிக்கும் இடங்களிலேயே பதிகிறது. உச்சம் பெற்ற குரு பகவானின் சமசப்தம பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியில் பதிவதால் உங்கள் பேச்சு திறனால் அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அதே போல் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். குரு பகவானின் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பதிவதால் உடல் நலத்தில் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மாற்று மருத்துவம் அல்லது மாற்று மருத்துவர் மூலம் நல்ல சிகிச்சை பெற்று உடல் நலம் பூரண குணமடையும். வீடு, நிலம் போன்ற பரம்பரை சொத்துக்கள் உயில் மூலம் கிடைக்கும். எந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அச்சொத்தில் ஒரு சிறிய அளவு குறையேனும் இருக்கும். நீண்ட நாட்களாக விற்பனையாகாத பழைய சொத்துக்கள் தற்பொழுது விற்பனையாகும். அதன் மூலம் லாபமும் அடைவீர்கள்.
குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் சுப விரயங்கள் ஏற்படும், வீண் விரயங்கள் குறையும். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் என்பதால் அங்கு குருவின் பார்வை கிடைக்கப்பெறும் இக்காலத்தில் நிம்மதியான உறக்கம் ஏற்படும். குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை கடகராசியில் உச்சமாக சஞ்சரிப்பார். அதன் பின் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். சிம்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் அணை திறந்து ஓடும் நதியை போல உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தும் படிப்படியாக நடைபெற தொடங்கும். டிசம்பர் மாத இறுதியில் குரு பகவான் வக்ரம் பெற்று கடகராசியை நோக்கி பயணிப்பார். ஜனவரி மாதம் இறுதி முதல் வக்ரகதியில் கடகராசியில் குரு பகவான் மீண்டும் சஞ்சரிப்பார். உச்ச ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் பொழுது அவரால் பெரிய அளவு நன்மைகளோ தீமைகளையோ செய்ய இயலாது. இந்த காலத்தில் தனுசு ராசி நேயர்கள் முக்கிய முடிவுகளையும் முக்கிய சுப நிகழ்வுகளையும் செய்யாமல் இருப்பது நல்லது. டிசம்பர் மாதம் குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து சஞ்சரிக்க இருப்பதால் தனுசு ராசி நேயர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். பெண்களால் அவமானமும் அவப்பெயரும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. தசாபுத்திகள் சரியில்லாமல் இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் வாழ்வின் போக்கையே மாற்றி அமைக்கும். எனவே உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்வது நல்லது. பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் பூக்களை சாற்றி நெய் விளக்கேற்றி வழிபட்டு வருவது சகல தோஷங்களையும் போக்கும். இவை அனைத்தும் பொது பலன்களே. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் நீங்கள் உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் முன்னேற்றத்திற்கும் முயற்சிகளுக்கும் தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை வென்று வெற்றியை காண்பீர்கள். ராசிநாதன் வக்ரமாக சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து அதன்படி சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.